ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் வாசிங்க 1ல இருந்து. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஓகே, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. நாபோத் அப்படிங்கிற ஒருத்தரை குறித்து பார்க்கிறோம். அவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. இந்த திராட்சை தோட்டம் யாருடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கு? ஆகாப் ராஜாவுடைய. எந்த தேசத்துடைய ராஜா? இஸ்ரவேல் தேசம், சமாரியாவுடைய ராஜா அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ அவருடைய அரண்மனைக்கு பக்கத்துல இந்த தோட்டம் இருக்குது. இப்போ 2 ஆகாப் நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டம் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியா அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். ஓகே, இதுல நல்ல கவனிங்க. நியாயமா தானே பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு திடீர்னு ஒரு என்னச்சு, எங்க இந்த தோட்டம் எவ்வளவு நாள் அங்க இருக்கு? ஏன்னா முற்பிதாக்களுடைய ஆஸ்தியாம், எப்பவோ அது அங்கதான் இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நேரம் அவருக்கு அந்த தோட்டத்தை பார்த்த உடனே விருப்பம் வருது. உடனே அவர்கிட்ட போய் கேட்கிற, நியாயமானபடி என்ன பண்றாரு, போயிட்டு கேட்கிறார், ஐயா அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த தோட்டத்தை கொடுங்க, நான் அதை என்ன பண்ணிக்கிடுவேன், எனக்கு கீரை கொள்ளை ஆக்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அடுத்து சொல்றாரு, உனக்கு அதுக்கான விலைக்கிரயத்தினால் நான் என்ன பண்ணிடுறேன், பணத்தை நீ எனக்கு சும்மா தர வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற இடத்த தரேன், இல்லைன்னா அதுக்கான பணத்தை நான் என்ன பண்றேன். பிரைஸ் காட். எனவே நம்முடைய வாழ்க்கையில இலவசங்கிற மைண்டே நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது இருக்க. பணம் ஏன் தேவை அப்படின்னா, இடம் வாங்குறதுக்கு பணம் தேவை, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பணம். பிரைஸ் காட். ஓகே, இப்போ இவர் பணம் கொடுக்கறதுலாம் இவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் நினைச்சா அபகரிக்கலாம், ஆனா அபகரிக்க நினைக்கல, ஆனா வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அடுத்து என்ன நடக்கு? நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். ஓகே, அவர் தீர்மானமா இருக்கிறார், நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த திராட்சை தோட்டத்தை நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஏன்னா இது எங்களுடைய முற்பிதாக்களுடைய நினைவா நான் அதை வச்சிருக்கிறேன், அதனால தர முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டாரு. இதோட மேட்டரை முடிச்சிருந்தா ஒரு பிரச்சனையும், ஏன்னா எப்போவுமே யார்கிட்டனாலும் எதனாலும் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் கிடைக்கல அப்படின்னா அந்த ஏரியாவை விட்டே மைண்டை என்ன பண்ணிடணும். பிரைஸ் காட். என்றைக்குமே நீங்கள் ஒன்று எதிர்பார்க்கிறது நல்லது தான், அது உங்கள் கைக்கு வந்தால், உங்களுக்கு கைகூடி வந்தால் அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். இல்லாத பட்சத்தில் அதை தூக்கி தூர போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க. எங்க அந்த ஒரு வேலை மட்டும்தான் இருக்காங்க, எவ்வளோ வேலை இருக்கு, இதெல்லாம் சைடு, அதை தூர தூக்கி வச்சுட்டு மெயின் ஏரியாவில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். ஒரு காரியங்களை போதா போங்கன்னு என்ன பண்ணிருங்க. தாவீது சிங்காசனத்தில் இருந்து இறங்கி யோர்தானை நோக்கி நடந்தது உண்மைதான், ஆனால் அவருடைய பிரயாணம் மறுபடியும் சிங்காசனத்தை நோக்கி கடந்து வந்தது. அதனால நீங்க எதையுமே ரொம்ப ஒரியா போட்டு என்ன பண்ணாதீங்க, மைண்டுக்குள்ள உன்னை எதிர்பாருங்க, தப்பே கிடையாது. ஆனா அதுல ஏதாவது எடாகுடமா ஏதாவது அதுலயே மண்டே என்ன பண்ணிடாதீங்க, அடுத்த வேலைகளுக்கு போங்க, அடுத்த காரியங்களை பாருங்க. நீங்க செய்ய வேண்டியதுல நல்ல உற்சாகமானதோட என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கும்படி எதிர்பார்த்தது கரெக்ட் தான். ஆனா அவன் சொல்லிட்டான், இது எங்களுடைய முற்பிதாக்களுடையது, இதை நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும், சரி அவனுக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு வீடு இல்லையா, அந்த வீட்டுக்கு அதை ஏற்பாடு பண்ணுங்க, அங்க எந்த பிரச்சனை, தண்ணி பிரச்சனையா, அதை சரி பண்ணுங்க, இப்படின்னு அமைச்சர்களை போய் வேலை வாங்குற இடத்துக்கு ராஜா என்ன பண்ணியிருக்கணும். ஆனா அவர் அங்க போகாம கடைசியில் என்ன ஆயிட்டார், அடுத்து வாசிங்க வேகமாம். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் வீட்டுக்கு வந்து, சலிப்பும் சினமுமாய், ஏ அப்பா, ஃபர்ஸ்ட் என்ன வந்துட்டு அவருக்குள்ள சலிப்பு வந்துட்டு. என்ன சலிப்புன்னா, நான் ஒரு ராஜா, நான் கேட்டு அவன் என்ன பண்ணல, கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு என்ன செய்யுது. அதுக்கப்புறம் விசனம் வருது, கோபம் என்ன செய்யுது, இந்த போய் எப்படி நான் கேட்டு கொடுக்காம இருக்கலாம், ராஜாங்கிற அதிகாரத்துல கோபமும் என்ன செய்யுது வருது. அடுத்து ரிசல்ட் என்ன, தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல், என்ன பண்ணாமல், போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான்.
முகத்தை என்ன பண்ணானா, முகத்தை திருப்பி கொண்டு இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரையும் பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை. சரி, இவ்வளோ காரியம் நடக்கு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். இப்போ யார் வரா? ஏசபேல் வேகமாக வரா. என்னையா சிங்காசனத்தில் உட்கார இங்கே படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை கேட்டோன்னே அவர் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதா ஒரு பிரச்சனை, நாளைக்கு அந்த இடம் முறை கையில் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி இவ போய் பொய் சாட்சி எல்லாம் ஏற்படுத்தி நாபோத்தை நிப்பாட்டி என்ன பண்ணிட்டான், கல்லெறிஞ்சி அவன் ரத்தம் சிந்தி என்ன பண்ணுறான். இப்போ எலியா அங்கே தீர்க்கதரிசி வாரார், வந்து சொல்லிட்டார், எப்படி நாபோத்துடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினதோ இதே மாதிரி உன் ரத்தத்தை என்ன பண்ணும். ஆகாப்புக்கு நடந்துச்சா அது? ஆகாப்புடைய ரத்தத்தை நாய் நக்குச்சா? ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் ஆகாப் செத்த விதம் இன்னும் நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுமா, ஆராதனையில் தாவீதையும் ஆகாபையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். தாவீதை ஒரு ரூம்குள்ள உட்காந்து ஈட்டியை கொண்டு எரிகிறாரு, ஆனால் படலை. ஆனால் இங்கே யுத்த ஸ்தலத்தில் எவனோ ஒருத்தன் புதுசாக வந்தவன் அம்பு ஏறதுக்கு பழகிட்டு இருக்கிறான். ஒரு அம்பை சும்மா நானேற்றி விட்டானா, அது சொயிங்கன்னு வந்து ஆகாப்புடைய சந்துக்குள்ள போய் என்ன செஞ்சுதான். ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். பிரைஸ் காட். தலைக்கவசம் வச்சிருக்காரு, மார்க்கவசம் வச்சிருக்காரு, எல்லா பாதுகாப்பு உபகரணமும் அவர்கிட்ட இருக்குது. சந்துக்கு இடையில வந்து என்ன செஞ்சான். பிரைஸ் காட். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா? எனக்கு காயம்பட்டு சின்ன ஓரமாக கொண்டு போங்கன்னா மனுஷன் அப்படியே ரத்தம் ஒடிஞ்சு 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 செத்தே போனான். கடைசியில் இந்த ரதத்தை கொண்டு போய் அங்கே ஒரு குளத்துல கொண்டு போய் கழுவுறதுக்கு நிற்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாய்கள் வந்து என்ன செஞ்சுதான், ஏசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னே போட்டுருச்சான். வந்து அதை அடக்கம் பண்ணன்னு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லையாம். அப்போ எப்படி நடக்கு பாருங்களேன், ஒரு குடும்பத்துக்கு நடந்த சம்பவம். இதுக்கு காரணம்னு ஒன்று இருக்குங்க இப்படி நடக்கிறதுக்கு. இப்போ ஆகாப் அவன் தோட்டத்தை விரும்பலை. ஏன்னா விரும்பினாம்னா விட்டுருவான். விரும்புகிறேன் எவனும் எதையும் விட்டுருவான். இச்சிக்கிற எவனும் எதையும் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது. அவன் தோட்டத்தை விரும்பவில்லை, அவன் தோட்டத்தை இச்சித்தான். இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகளுக்குள்ள விருப்பம் இருக்கணுமே தவிர இச்சை இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய டேஞ்சர். பிரைஸ் காட். இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம், நம்ம விருப்பப்படணுமே தவிர எதையுமே இச்சிக்க கூடாது. பணத்தை விரும்புங்க, பணத்தை இச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஒம்பா போயிடுவோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள விருப்பம்ங்கிறத தாண்டி ஒரு ஸ்டெப் கூட கீழே வந்து இச்சைங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடவே. ஹல்லேலூயா. அதற்கு ஆவியானவர் நம்மை ஆவியில பலப்படுத்துவாராக. இவர் இப்படி இச்சித்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படியாமை. சொல்லுங்க, கீழ்ப்படியாமை. என்ன கீழ்ப்படியாமை? கொஞ்சம் அதை நம்ம பைபிள்ல இருந்து வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அதுல வாசிங்க. இப்ப இந்த யுத்தம் நடந்தது பாத்தீங்களா? எந்த ராஜாவுக்கும் யாருக்கும்? பெனாதாத், சீரியருடைய ராஜாவாகிய பெனாதாத்துக்கும் ஆகாப்புக்கும் யுத்தம் நடந்தது. ஆகாப் ஜெயிச்சிட்டாரு, பெனாதாத் தோத்துட்டாரு. அவர் உயிருக்கு என்ன பண்றாரு? பிச்சை கேட்டு நிக்கிறாரு. ஓகே, இப்போ அந்த இடத்த நம்ம வாசிக்கலாம் பாருங்க, கொஞ்சம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 20:33. அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஓகே, பட்டணத்தை திரும்ப கொடுத்துறேன். தமஸ்குல இருந்து நீ வீதிகள் எல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அடுத்து வாசிங்க. இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி, இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பி விட்டான். இப்ப யாரு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு? இவரை ரொம்ப அவதூறா பேசின வம்புக்கு இப்ப ஆண்டவர் அங்க உதவி செய்யலைன்னா என்ன ஆயிருக்கும்? ஆகாப்புக்கு இருந்த வெள்ளி, பொண்ணு, பெண்ணு எல்லாமே எங்க போயிருக்கும்? சீரியாவுக்கு. அவங்களுக்கு இங்க வந்து இந்த சமாரியாவை ஃபுல்லா அவங்க ஆக்குபை பண்ணி அவங்க வந்து அடிமைகளா இவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க?
ஆனா இவ்வளவு காரியத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆகாபை தப்புவித்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன உடன்படிக்கை என்னன்னா, எதிரிகளை உயிரோட என்ன பண்ணக்கூடாது. ஆனா விட்டா அடுத்து என்னைக்குனாலும் அவங்க இடரெல்லாம் என்ன பண்ணுவாங்க. அதனால ஆண்டவர் யுத்தம்னாலே சொல்லப்படாத ஒரு கொள்கை என்னன்னா, யாரை கொல்றாங்களோ இல்லையோ ராஜாவை என்ன பண்ணிடணும். ஏன்னா அதுதான் ஆணிவேர். ஸோ இங்க பெனாதாத்தை இவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, கொன்றுக்கணும். ஈவு இறக்கம் பார்க்காம என்ன பண்ணியிருக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பேசிட்டு இருக்கிறேன்னு கொன்றுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் ஒரு சில காரியத்தை சொன்ன உடனே உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, ஆண்டவரை தேடல. ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கல, இவன் இப்படி வந்து உயிருக்கு வேண்டி நிற்கிறான், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிட்டையோ இல்லை தேவன்ட்டே என்ன பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணல, கேட்கல. அந்த பெனாதாத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டான். அடுத்து நடக்கு என்ன நடக்கு வாசிங்க கீழே. அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து அடிக்க மாட்டேன் என்றான். அந்த மனுஷன் என்ன பண்ணானா, அவனை பார்த்து அடிக்க மாட்டேன். தீர்க்கதரிசி சொல்றான் என்ன செய்ய அடி அப்படிங்கிறான். ஆனா அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், அடிக்க மாட்டேங்கிறான். இப்போ இது என்னது, கீழ்ப்படிதலா கீழ்ப்படியாமையா? இந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் நிற்கும், கொஞ்சம் கவனமா என்ன செய்யணும். என்ன கொல்லுன்னு சொன்னாலும் என்ன பண்ணிடணும், யோசிக்காம கொன்றணும். எல்லாம் அவங்களுக்கு கோபம் என்ன செஞ்சிடும். அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பயங்கரமா இருக்கும். ஏதாவது ஒன்று ஆவியானவர் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அதை செய்யறதுக்கு அவங்க டக்கு டக்கு டக்குன்னு என்னத்தையா செய்வாங்க. இது மற்றவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கே சிலது நடக்கும். டக்குன்னு தீர்க்கதரிசி சொல்லுவா, நீ போ, அங்கே ஒரு வேசி இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. ஐயா, அப்புறம் கல்யாணம் மட்டும் பண்ணுறல, பிள்ளையும் என்ன செய்யணுமா, பெற்றுக்கிறேன். தீர்க்கதரிசிக்கு பழைய ஏற்பாட்டில் இப்போ அதை அடுத்து 2 பிள்ளை, இன்னொரு பிள்ளை, 3 பிள்ளை பேர் வச்சு ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறதுக்கு தீர்க்கதரிசியை போட்டு புண்ணா என்ன பண்ணிடுவாரு. இங்க இவர் என்ன சொல்ல, என்ன பண்ணு, அடி, நல்லா என்ன பண்ணு. ஏன்னா ஏதோ ஒரு பர்பஸோட என்ன பண்றாரு. ஏங்க சில நேரம் பர்பஸ் தெரியலனாலும் சொல்றதை செஞ்சிடணும். சிலர் பர்பஸ்ன்னு கடைசியில் கீழ்ப்படியாமைங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்கு அடுத்து கீழே வேகமா. அப்பொழுது அவன் இவனை பார்த்து நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், நல்ல கவனிங்க, நீ தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கு கிடையாது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். சிங்கம் பார்த்த வேலையை பார்த்தீங்களா? சிங்கம் அசிங்கப்படுத்தாதான் கொன்றுமா. ஏங்க என்னங்க கீழ்ப்படியாம போனா அந்த பையன் ஒருத்தன் என்ன கீழ்ப்படியாம போனான், அடிக்க சொன்னான். ஏங்க ஒரு இப்ப பாருங்களேன், இதை நீங்க வந்து பிராக்டிக்கலா எடுத்ததான் அதோடைய கஷ்டம் தெரியும். இப்போ நான் இருக்கேன், உங்களை பார்த்து யாராவது இப்போ ராகுலை கூப்பிட்டு, ராகுல் என்ன நல்ல அடி அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நல்ல வார்த்தை, காயம் உண்டாக என்ன பண்ணணுமா, அடிக்கிற அடியில காயம் என்ன செய்யணுமா. ஏங்க இங்க இருக்க நீங்க யாராவது இங்க இருக்க, இப்போ நான் தான் ஒரு ஊழியக்காரன், நான் சொல்றேன் ஞானசேரனே என்ன காயம் உண்டாக அடிங்கனே அப்படின்னம்னா அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? ஆனா உண்மையிலே சொல்றேங்க, தெரியாதனமா யாராவது என்ன அடிங்கன்னு சப்புன்னு வச்சிடணும், இல்லைன்னா சிங்கம் வந்து வேலை பார்த்துட்டு போயிடும். அவன் அதுவும் தீர்க்கதரிசி, அதுவும் பழைய ஏற்பாடா, ஒருத்தன் உன்னை சொல்றான்னா உடனே அதை என்ன பண்ணணும். அப்படி இல்லைன்னா சம்பவங்கள் பயங்கரமா என்ன நடந்திருக்கு. கீழ்ப்படியாமைக்கு, அதுவும் சாதாரண ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, அது எதிர்பார்த்து நடக்கிற காரியம் இல்லை. திடீர்னு அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, சொல்றாரு, ஆனா அவன் என்ன பண்ணல, செய்யல. என்ன நடக்கும், ஒரு சிங்கம் உன்னை என்ன பண்ணும். கீழே வாசிங்க. ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. ஒரு சிங்கம் அவனை கண்டு. பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படியாம போனதுக்கு தண்டனை என்னது, 1 கிலோ சதையை எடுக்கிறதுலாம் கிடையாது, உயிரவே எடுக்கிறது தான் தண்டனை. அதுவும் சாதாரண, ஏங்க அந்த பையன் பாவங்க, அவன் அப்ராணியா வந்து சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு சும்மா வந்து நின்னவனை என்ன அடி அப்படின்ன உடனே
அவன் ஐயோ தீர்க்கதரிசியை போய் எப்படிடா அடிக்க அப்படின்னு சொல்லி யோசித்து டைம் கூட என்ன பண்ணலை. நீ என்ன, நான் கர்த்தருடைய வார்த்தை நீ கீழ்ப்படியலா, நீ போகும்போது சிங்கம் உன்னை என்ன செய்யும். இந்த உண்மையில நான் சொல்றேங்க, கீழ்ப்படியாமல் போனாலும் விசுவாசியாவது தப்பிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா சரி வந்தான் அடினா அடிக்கலை, சிங்கம் கொல்லும் நான் போகும்போது. உண்மையிலே நான் கொஞ்சம் அப்படியே தியானித்து பார்த்தப்போ சரி ஃபஸ்ட்டு இதை அடிக்காமல் விட்டுட்டோம், மறுபடி நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, அவனை விட்டு நான் போயிருக்கவே மாட்டேன், அந்த ஏரியாவை விட்டேன். எங்கே போனாலும் உன் கூடத்தான் நான் என்ன செய்வேன். எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு, நீ என்னை விட்டு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நீ என்னை விட்டு போன உடனே ஒரு சிங்கம் என்ன செய்யும். நான் உண்மையிலே ரூத்து மாதிரி இல்லை எலிசா மாதிரி நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். எனக்கு உயிர் பயம் என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு, நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன்னு சொல்லி நான் உயிர் பிழைக்கணும்யான்னு சொல்லி சக்குன்னு அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருப்பேன், கெட்டி பிடிச்சிருப்பேன். நீர் போனால் என்னையும் சேர்த்து நீரும் சேர்ந்து என்ன செய்யும். சிங்கம் எப்படி அந்த தீர்க்கதரிசியை கடிக்குமா? கடிக்காது. ஏன்னா இவர் தானே சொல்லியிருக்காரு, தீர்க்கதரிசி என்ன செய்யாது. ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், கீழ்ப்படிங்க. இல்லைன்னா கீழ்ப்படிய முடியலையா, இது ஒன்று நடக்கும்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா, அதை விசுவாசிச்சு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணாதீங்க. நான் இப்போ அந்த நான் தீர்க்கதரிசியை சொல்லலை, தேவ பிரசன்னமாக சொல்கிறேன். தேவ பிரசன்னம் இல்லாமல் நாம் வெளியில் போனோம்னா சிங்கங்கள் நம்மை கொன்றும்னு நான் சொல்ல துணியவில்லை, அசிங்கப்படுத்திடும். அதுக்காக சிங்கம் ஒன்றுமே செய்யாதுன்னு என்ன செய்ய முடியாது. சிங்கம் நம்மை அசிங்கமாக்கிறோம். ஸோ பிரைஸ் காட். ஒருவேளை நம்ம எதுக்கும் ஒன்று கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும் நாம் விசுவாசிப்போம், ஐயோ நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் இப்படிலாம் பிரச்சனைகள் நடக்குமே அப்படின்னு தெரிஞ்சா உடனே டக்குன்னு என்ன பண்ணுங்க, அந்த ப்ரெசன்ஸில் உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரா சீசர்கள்ட்ட, நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகாமல் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட். அப்போ நான் நினைக்கிறேன், இவன் அந்த தீர்க்கதரிசி விட்டு போகாமல் இருந்திருந்தாம்னா உயிர் பிழைச்சிருந்திருக்கலாம். மறுபடியும் தன்னுடைய தவறை ஆண்டவர்கிட்டையும் அவர்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அழகாக ரிலீஸ் என்ன பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ கீழ்ப்படியாமைக்கு என்ன நடந்தது? மரணம். சிங்கத்தால் கொல்லப்பட்ட காரியம் என்ன செஞ்சது, நடந்தது. ஓகே, இப்போ இந்த ஆகாப் என்ன பண்ணல, பெனாதாத்தை கொல்லணும் என்ன பண்ண. அடுத்து கீழே வாசிங்க, அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். ஆம். அதன்பின் அவன் வேறொருவனை கண்டு அடி என்றான். இன்னொருத்தனை அடிக்க சொல்றான். அந்த மனுஷன் அவனை காயமுண்டாக அடித்தான். ஹல்லேலூயா. அவனை காயமுண்டாக அடித்தான். அவன் அலர்ட் ஆயிட்டான். எப்ப யார் வாயில விழுந்தாலும் தீர்க்கதரிசி வாயில என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாதுன்னு சொல்லி அவன் பார்த்தான். மௌன என்ன பண்ணி கேட்க விடான்னு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காயமுண்டாக என்ன பண்ணிட்டான். இப்போ இதில் ஒன்று எழுதியிருக்கு, ஒன்று எழுதப்படலை. கீழ்ப்படியாமைக்கான தண்டனை என்ன பண்ணிட்டு, ஏங்க கீழ்ப்படியாமல் போனதுக்கு சிங்கத்தை விட்டு கடிப்பாங்கன்னா அப்போ கீழ்ப்படிஞ்சதுக்கு கண்டிப்பாக ஏதாவது வெகுமானம் என்ன செஞ்சுருக்கும். ஏங்க ஒருத்தன் வார்த்தை கீழ்ப்படியலை, சிங்கம் வந்து கொல்லும்னா, அப்போ இங்கே ஒருத்தன் வார்த்தை கீழ்ப்படிஞ்சானே, காயமுண்டாக அடித்தானே, அவனுக்கு வெகுமானம் கிடைக்குமா கிடைக்காதா? எழுதப்படலை. ஆனால் நிச்சயமாய் அவனுக்கு ஒரு வெகுமானம் கிடைத்திருக்கும். பிரைஸ் காட். ஸோ நீங்களும் வார்த்தைகளுக்கு கரெக்டாக என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. பிரைஸ் காட். அப்படி இல்லாத பட்சத்தில் பிரசன்னத்தை விட்டு வெளியில் என்ன பண்ணாதீங்க. நீங்கள் பிரசன்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக கீழ்ப்படிவீர்கள். பிரசன்னம் உங்களை கீழ்ப்படிய வைக்கும். எப்பேற்பட்ட காரியத்தையும், என்னால் இது முடியலையான்னு நீங்கள் சொல்கிற காரியத்திலையும் உங்களை கீழ்ப்படிய வைக்கும். நைட்டு 1 மணிக்கு கூட எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ண முடியுங்க நீங்கள் பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா. பிரைஸ் காட். எதையும் உங்களால் செய்ய முடியும். இப்போ அடுத்து ஆகாபுக்கு என்ன சொல்லப்படுது? வேகமா. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷ மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். யாருக்காக? ராஜாவுக்காக. எந்த ராஜா? ஆகாப். வார்த்தை கீழ்ப்படியாமல் போன ஆகாப். ராஜா வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது 1 தாலந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்று. இப்போ ஒரு உவமையா பேசுறார். ஒருத்தனை கொண்டாந்து என்கிட்ட காவல் காக்க வச்சாங்க,
இவனை நீ பத்திரமா என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவனுடைய பிராணனுக்கு பதிலாக ஓம் பிராணன், இல்லைன்னா நீ 1000 வெள்ளிக்காசு என்ன செய்யணும், 1 தாலந்து வெள்ளிய கொடுக்கணும். அடுத்து 40 ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேல் இருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, இந்த தீர்க்கதரிசி அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்துக்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பிரைஸ் காட். அப்பதான் அவன் சலிப்பும் விசனும், அதுல வாசிங்க 43. அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். ஓகே, சலிப்பும் விசனமும் எங்க ஆரம்பிச்சது? கீழ்ப்படியாமையில. நான் அதெல்லாம் யோசித்து பார்த்தப்போ ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டி இருக்குது. சின்ன 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 கீழ்ப்படியாமை நமக்குள்ள சலிப்பையும் விசனத்தை என்ன பண்ணிடுது, கொண்டு வந்துடுது. கடைசியில் இது எங்க கொண்டு வந்துருன்னா, விருப்பத்தில் இருக்க வேண்டிய நம்மை இச்சைக்குள்ள கொண்டு வந்து வாழ வேண்டிய நம்மை வீழ்த்தி விடுகிறது. ஆகாப் வாழ்க்கையில பாருங்களேன், இவன் இதுல கரெக்டா இருந்து பெனாதாத்தை கொண்டிருந்தான்னா இப்ப இவரால் யார் பலியானது? சிங்கத்துக்கு ஒருத்தன். இப்ப பெனாதாத்தை இவர் கொண்டிருந்தா இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதில்லை, இந்த வேஷம் போட வேண்டியது. பாருங்களேன், ஒரு ஆள் கீழ்ப்படியாம போறதுனால இவருடைய வாழ்க்கையும் வம்பா போகுது. தேசத்துல இருந்த யாரோ ஒருத்தன், எந்த தவறும் செய்யாதவனும் சாகுக்கு ஒப்பு கொடுக்கப்படுறான். பிரைஸ் காட். ஓகே, இதே இது அப்படியே கொஞ்சம் மாத்தி போடுங்க. இவன் கீழ்ப்படியாததுனால தீர்க்கதரிசி வந்து விரோதமா என்ன பண்றாரு? ஏன்னா பெனாதாத் யாரா, சங்காரத்திற்கு நியமிக்கப்பட்டவன். அவனை நீ என்ன பண்ணல, நீ தப்பு வச்சுட்ட. அதனால பிரைஸ் காட், இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கரத்துல ஏதாவது காரியங்களை கொடுத்திருப்பார். அது சங்காரத்துக்கான காரியங்கள். இந்த தீமையான காரியம் இருக்கு தெரியுமா, தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியம் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே சங்காரத்துக்குரியவைகள். அவைகளை நீங்க பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது. விரியன் பாம்பை சவுல் தீயிலே உதறி போட்டது போல நீங்களும் நானும் தேவையில்லாத பெனாதாத்துகளை நாம் தீயிலே உதறி போடணும். இது ஒன்று கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறது, இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையை. பாருங்களேன், அவன் கீழ்ப்படியாததுனால விரோதமான தீர்க்க தரிசனம் வருதா, அந்த விரோதமான தீர்க்க தரிசனத்தினால அவர் என்ன ஆகிறாரு? சலிப்பும் விசனமுமா வீட்டுக்கு போனாரா? அதனுடைய தொடர்ச்சி தானே. இதுவரைக்கும் திராட்சை தோட்டத்தை பார்க்கத்தான் செஞ்சாரு, அது மேல எந்த எண்ணமுமே. ஆனா திடீர்னு திராட்சை தோட்டத்தின் மேல ஒரு எண்ணம் வந்து அவன் கொடுக்க மாட்டேங்க, அவனை பொய் சாட்சி சொல்லி கொல்ல. பிறகு இவன் பாருங்க யுத்தத்துல நின்று சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தன் வெட்டிட்டான்டா யுத்தத்துலன்னா பரவாயில்ல, சும்மா விட்டு அம்பு இவன் வந்து குத்துதுன்னா சும்மாவா நடக்கு. ஒரு கீழ்ப்படியாமை. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் சிங்கத்தால் கொல்லப்படுறதுக்கு யார் தான் காரணம்? ஆகாபு தான். ஏசவேல் பொய் சாட்சியை சொல்லி அவளும் வம்பா போறது காரணம் யாரு? அப்ப ஒரு ஆளால எங்கெல்லாம் அடி. இப்ப ஏசவேலை யாராவது வாழ்த்தி பேசுவோமா? புரிஞ்சிட்டீங்களா? அப்போ கீழ்ப்படியாமை மரணத்துக்கு நேராய், சலிப்புக்கு நேராய், விசனத்துக்கு நேராய் என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. அது கொஞ்சம் அப்படி மாத்தி போடுங்க. நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஜீவனுக்கு நேராய், களிப்புக்கு நேராய், அசனத்துக்கு நேராய் நடத்தப்படுவீர்கள். கடைசியா கன்க்ளூஷனா நான் முடிக்கிறேன். கீழ்ப்படியாமை சலிப்பையும் விசனத்தையும் கொடுக்கிறது, கீழ்ப்படிதல் களிப்பையும் அசனத்தையும் கொடுக்கிறது. நீங்களும் நானும் நல்ல களிப்பா நல்ல விருந்தோட இருக்க வேண்டியவர்கள். நமக்கு யாரும் மருந்து அடிக்கவே, பிரைஸ் காட். ஸோ நல்ல விருந்து நமக்கு என்ன செய்யணும்? வந்து கொண்டே எழுந்து நிற்கலாமா? ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். அடுத்த வாரத்தில் இதோடைய தொடர்ச்சியாக பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் பேசியிருக்கிறோம், நம்முடைய புதிய ஏற்பாட்டுகளை வந்து பேச இருக்கிறோம். ஸோ அடுத்த வாரத்தில் நாம் தொடரலாம், ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்டு. சின்ன சின்ன கீழ்ப்படியாமை அது சிறுதுளி பெருவெள்ளத்தை போல மாறி, அது பாருங்களேன் நம்மையும் அழித்து நம்மோடு கூட இருக்கிறவங்களை வருத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடும். இந்த வேளையில் கொஞ்சம் உணர்ந்து அப்படி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர்ட்ட பலனை கேளுங்களேன். கீழ்ப்படிவதற்கு, தேவ பிரசன்னத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. விசுவாசம்
கீழ்ப்படிதல் விசுவாசித்தவர்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அது இடறுவதற்கு ஏதுவான கண்மலையாய், விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையாய் மாறிவிட்டது. இயேசு ஒருவர் தான். ஆனால் பாருங்களேன், ஒரு கீழ்ப்படியாமல் இருப்பது அங்க அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் விசுவாசியாய் இருந்து அந்த கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு ஜீவனுக்கேற்ற மாளிகையாக நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டியவர்கள். அந்த கண்மலையின் மேல் நின்று கொண்டு இடறி விழுந்து விடக்கூடாது. நாம் விழுந்து விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், நல்ல வாய்களை திறந்து நாம் அறிக்கை பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்தவித எதிரிடையான காரியங்களா இருந்தாலும், அது கோபமா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம், ஆண்டவரே சில தேவையில்லாத தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களா இருக்கலாம், அதையெல்லாம் நான் ஆண்டவரே எனக்குள் வைத்து அதை நான் வளர்த்து கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே, அதையெல்லாம் நான் விரியன் பாம்பை உதறி போடுவதை போல தீயிலே உதறி போட வேண்டும். ஆண்டவரே, எதிரிகளை, எதிரான காரியங்களை நான் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து உம்முடைய அபிஷேகத்தினால் அதையெல்லாம் நான் சுட்டரிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தில் கீழ்ப்படியாமல் போகும்போது அன்றைய சம்பந்தமே இல்லாதவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நானும் விருப்பத்தில் இருக்க வேண்டியவன் இச்சையில் விழுந்து போகிறேன். இந்த வேளையில விருப்பத்துக்கு விரோதமா காரியங்கள் இருந்தால் அதை உடைத்து போடுகிற, நிர்மூலமாக்குகிற, சுட்டரிக்கிற ஒரு தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ரலசகரேமேனே. எதிரிடையான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும், எல்லாம் உடைக்கப்படட்டும், எல்லாம் உடைக்கப்படட்டும். எதிரிடையான அனுபவங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். கீழ்ப்படிதலுக்கான களிப்பையும் கீழ்ப்படிதலுக்கான அசனத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டியவர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நாம் வந்திருக்கிறது அப்பா வீடு. இந்த அப்பா வீட்டிலே நமக்கு சலிப்பும் விசனமும் கிடையாது. இந்த வீட்டில் உங்களுக்கான களிப்பும் உங்களுக்கான அசனமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சாப்பிட்டு இதிலே நாம் சந்தோஷமாய் போக வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஆகாபின் குடும்பத்தை போல எதிரிடையான காரியங்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத சலிப்பு விசனம் வேண்டாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். அன்றைக்கு சிங்கம் கொன்றது போல நீங்கள் நானும் கொல்லப்பட மாட்டோம். அதே மாதிரி ஆகாப் அந்த யுத்தத்துல தவறி அம்பு வந்து காயப்படுத்தி கொன்று போட்டதை போல நீங்களும் நானும் கொன்று போடப்பட மாட்டோம். ஆனா ஒன்னு சொல்றேன், அங்க சலிப்பும் விசனமும் இருக்குங்க. வாழ்க்கை களிப்பா இருக்காது, விருந்தா இருக்காது. என்னடா வாழ்றோம்னு இருக்கும். கொஞ்சம் ஒப்பு கொடுங்களேன், எல்லாருமே ஒப்பு கொடுக்கலாமே. அன்று நான் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. நான் களிப்பையும் அசனத்தையும் பார்க்க வேண்டியவன். எனக்கு மருந்து அடிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நான் விருந்து சாப்பிட்றவனா இருக்கணும், நான் விருந்து சாப்பிட்றவனா இருக்கணும், நான் விரும்புகிற இடத்துல இருக்கணும் ஆண்டவரே. ஒருபோதும் இங்க இருக்கிற யாரும் பணத்தை இச்சிக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. வேற எந்த ஒரு காரியத்தையும் இச்சிக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாதுப்பா. ஒரு காரியம் கிடைக்கலன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைகள்ல நாங்க பிஸியா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்கலாமா? களிப்பையும் அசனத்தையும் கொடுக்கிற, விருந்தை கொடுக்கிற ஒரு தேவ பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் மரணம் வந்தது. ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஜீவன் உண்டானது. அதுதான் நம்முடைய விசுவாசம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம சில காரியங்களை கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம். இந்த வேளையில மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரான அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய விசுவாசத்தை வைங்கள. ஹல்லேலூயா. ஒருவேளை போற வழியில சிங்கம் உன்னை கொண்டு போடும் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். இப்பொழுது நீங்க சொல்லுங்க, இல்ல நான் தனியாய் போவதில்லை. பிதாவுக்கு கீழ்ப்படிந்த ஹல்லேலூயா ஜீவனை உண்டு பண்ணின எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய அந்த கீழ்ப்படிந்தவராத இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் விசுவாசம் வைத்து அவரோடு கூட நான் போகிறேன். எனக்கு களிப்பு உண்டாகும், எனக்கு செழிப்பு உண்டாகும், எனக்கு அசனம் உண்டாகும். என்னுடைய சலிப்பு, என்னுடைய விசனம் எல்லாவற்றையும் அவருடைய கீழ்ப்படிதல் விழுங்கிவிட்டது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். நம்முடைய கீழ்ப்படியாமை வந்த எல்லா சலிப்பையும் எல்லா விசனத்தையும் அவருடைய மரணத்தின் வல்லமை விழுங்கிவிட்டது. ஹல்லேலூயா.
அவர் மீது விசுவாசமாயிருங்க. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நம்பிக்கையை இனிமே கீழ்ப்படிதல்ல வெளிப்படுத்துவோம். அந்த ரங்கத்துல வெளியரங்கமா எல்லா காரியங்கள்லையும் தேவ ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் கோபப்படுறாரு, புதிய ஏற்பாட்டில் ஒண்ணுமே படமாட்டார்னு சொல்ல முடியாது, துக்கப்படுகிறார். நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒவ்வொரு கீழ்ப்படியாமையும் அப்படியே பெருகி பெருகி அது வேற இடத்துக்கு நம்ம டைரக்ஷனை மாத்திருது. அப்படியே கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ லார்ட். அவர் மேல் விசுவாசமா இருந்து அவர் கொடுக்கிற அந்த களிப்பையும் அந்த அசனத்தையும் நாம் உட்கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே சொல்லி முடிக்கலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு. எப்பொழுது சந்தோஷத்தையும் இந்த ஆடல் பாடலை நாம் தக்க வைத்துக் கொள்ள ஒரு தேவ மகிமை நம்மை நிரப்புவதாக இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. இயேசு கீழ்ப்படிந்தார், அதை நாம் விசுவாசித்து அவருக்கு நானும் கீழ்ப்படிந்திருப்பேன் நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், தானியேலை சிங்கக்கவிக்குள்ள தூக்கி போட்ட போது அவர் சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டினார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட எல்லா சிங்கங்களுடைய வாய்களும் கட்டப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது எந்த சிங்கமும் உங்களை சேதப்படுத்தாது, உங்களுக்கு அது சுகத்தை கொடுக்கும். தானியேலை சேதப்படுத்தும்படி அனுப்பப்பட்ட சிங்கங்கள் அவருக்கு ஒரு சுகத்தை கொடுத்தது. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். அதெல்லாம் நல்ல உள்ளான அனுபவங்கள், உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு, அந்த பிரசன்னத்துக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் எங்களை நீங்க பூரணமாய் ஆளுகை செய்யும். தேங்க்யூ லார்ட். உம்மை போல நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க கிருபைகள் பெருகட்டும். உம்மை போல நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்க கிருபைகள் பெருகட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.